Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா MMF ல உள்ள இந்த டெய்லி லாஸ் பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் and இந்த வீடியோல ஒரு ஹிடன் ரூல்ஸ் பத்தி நம்ம வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க and அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்டேஜ் 2 அக்கவுண்ட் வந்து என்ன ஆச்சு அப்படினு சொல்லி எல்லாரும் நம்மளோட YouTube சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ அந்த அக்கவுண்ட் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபண்டிங் ப்ரோக்ராமில் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீடைல்டாக அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். பட் சில ரூல்ஸை வந்து நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியாது. அதாவது அவங்க கொடுத்த ரூல்ஸை வந்து நம்மளால கிளியராக வந்து புரிஞ்சுக்கிட முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட முடியாத ஒரு ரூல் தான் இந்த ரூல். ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, நிறைய பேர் நல்லா புரிஞ்சிருக்கலாம் அண்ட் எனக்கு இது புரியலை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ரூலை வந்து இப்போ டீடைல்டாக எடுத்து போடுறோம். இல்லைன்னா இதை ஆல்ரெடி முன்னாடியே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ இந்த ரூல் வந்து என்ன அப்படினா டெய்லி லாஸை பேஸ் பண்ண ரூல் தான். சோ இந்த ரூலை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஸ்கிரீன்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் கொஞ்சம் ஸ்கிரீன்ல போய் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால அண்ட் ஸ்கிரீன்ல போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி லாஸோட கான்செப்ட் பத்தி நான் வந்து டீடைலா அதோட ரூல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹிடன் ரூல்ஸ் சொன்னது பாத்தீங்களா அண்ட் அதையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி லாஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இது தெரியறதே இல்ல. ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து $1 லட்சம் அக்கௌண்ட் எடுத்துக்கிடுவோம். $1 லட்சம் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த $1 லட்சம் அக்கௌண்ட்ல நம்மளுக்கு 5% வந்து டெய்லி லாஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் லாஸ் வந்து 12%. பட் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். உங்களோட கேபிட்டல்ல இருந்து 12% வந்து லாஸ் ஆயிடக்கூடாது. அதாவது நீங்க $1 லட்சம் வாங்குறீங்க, உங்க அக்கௌண்ட் வந்து அந்த $12,000 வந்து லாஸ் ஆயிடக்கூடாது. இப்போ 1 லட்சத்துல இருந்து 1,10,000 வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 10,000 நீங்க லாஸ் பண்ணிக்கலாம். அது போக அவங்க கொடுக்குற 12% அது ஒரு 12,000. ஓகேங்களா? $12,000 அண்ட் அதுவும் நீங்க லாஸ் பண்ணிக்கலாம். சோ இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் 10%னாலே நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். $10,000 வந்துருச்சுனாலே நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகேங்களா? அப்போ நீங்க ப்ராஃபிட் பண்ணி வச்சிருக்கிறதையும் நீங்க வந்து லாஸ் பண்ணிக்கலாம். ஆனா டெய்லி லாஸ்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா அன்னைக்கு உள்ள பேலன்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்க வந்து $1 லட்சம் அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க எந்த ஒரு அக்கௌண்ட் சைஸா இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான். அதோட பேலன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். உங்களோட இனிஷியல் பேலன்ஸை இந்த இடத்துல போட்டு நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து 1 லட்சம் சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் 1 லட்சம் டைப் பண்ணிருக்கேன். இந்த 1 லட்சத்துல 5% எல்லாருக்கும் தெரியும் $5,000. ஓகேங்களா? அப்போ உங்களோட டெய்லி லாஸ் வந்து $5,000. ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்து ட்ரேட் பண்ணும்போது அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து $5,000 வரைக்கும் நீங்க லாஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா உங்களால 5 ட்ரேட் வந்து லாஸ் ஆகிக்க முடியும். பட் அதுலயும் உங்களுக்கு வந்து கமிஷன்லாம் வரும். ஸோ அது எல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு நாளைக்கு உங்களோட பேலன்ஸ் சைஸ் வந்து $5,000 வந்து லாஸ் பண்ணிருக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் டே, ரெண்டாவது டே, இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, $1 லட்சம் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. முதல் நாள் வந்து ஒரு $1,000 வந்து நீங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு $1,000 வந்து லாஸ் பண்ணிட்டேன். அப்போ இப்போ இந்த இடத்துல என்னோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னா $99,000 வந்து இருக்கு. இப்போ இன்னைக்கு அதாவது ரெண்டாவது நாள், நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து $1,000 நான் லாஸ் பண்ணிருக்கேன். ரெண்டாவது நாள் வந்து என்னோட பேலன்ஸ் வந்து 99,000 தான் இருக்கு. அப்போ ரெண்டாவது நாள் வந்து என்னோட டெய்லி லாஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா இந்த 99,000 இருந்து தான் 5%. ஓகேங்களா? அப்போ இன்ட்டு 5% நம்ம போட்டோம் அப்படின்னா $4,950 தான் நமக்கு கணக்குல வருது. ஓகேங்களா? சோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டேயுமே கால்குலேட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு 5 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி $1 லட்சம் அக்கௌண்ட் வந்து உங்ககிட்ட இருக்குது. 5 நாள் வந்து முடிஞ்சிருக்குது. இந்த 5 நாள்லயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரேட் எடுத்து நீங்க வந்து 1000 லாஸ் பண்ணி மொத்தம் $5,000 வந்து நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? அப்ப $5,000 லாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா $95,000 வந்து உங்களோட பேலன்ஸா இருக்கும். ஓகேங்களா? பேலன்ஸ்ங்கிறது தனி, ஈக்விட்டிங்கிறது தனி. ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 95,000 இருக்குது. அப்ப இந்த 95,000ல அதாவது 6வது நாள் நீங்க ட்ரேட் பண்ணும்போது இந்த 95,000ல 5% எவ்வளவோ அதுதான் உங்களோட டெய்லி லாஸ். அதாவது 6வது நாள் வந்து உங்களுக்கு டெய்லி லாஸ் வந்து எவ்வளவு
மேக்ஸிமம் அப்படின்னா 4750 தான். ஓகேங்களா? அப்ப அங்க வந்து ஒரு $250 வந்து கம்மியாகுது. சோ இத வந்து ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணுங்க. இதே மாதிரிதான் உங்களோட கேபிட்டல் வந்து பாசிட்டிவ் சைட்ல இருந்தாலும் சேம் தான். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து $1,00,000 நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 4 நாள்ல எனக்கு வந்து ஒரு $4,000 ப்ராஃபிட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப பிளஸ் 4000 1,04,000 வந்து எனக்கு வந்து பேலன்ஸா இருக்குது. ஓகேங்களா? 1,04,000. இப்போ நான் 5வது நாள் ட்ரேட் பண்ணும்போது, ஓகேங்களா, 5வது நாள் நான் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு இந்த 1,04,000ல தான் 5% வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு டெய்லி லாஸ் வந்து எவ்வளவு வந்துருச்சு? இந்த இடத்துல $5,200 வந்துருச்சு. ஓகேங்களா? நீங்க ப்ராஃபிட் எடுத்தாலும் சரி, நீங்க லாஸ் ஆயிருந்தாலும் சரி, டெய்லி லாஸ் வந்து இப்படிதான் கால்குலேட் பண்றாங்க. ஓகேங்களா? இது வந்து நார்மலா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். சோ இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் தான் மெயின் டாபிக்கே இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஹிடன் ரூல்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இந்த ஹிடன் ரூல்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து எப்படி வந்து பேலன்ஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஈக்விட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த பேலன்ஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க. ஓகேங்களா? அதாவது உங்களோட டெய்லி லாஸா இருக்கட்டும் அண்ட் ஓவரால் லாஸா இருக்கட்டும், ஈக்விட்டியை பேஸ் பண்ணதான். அப்போ ஈக்விட்டி வந்து நம்மளுக்கு வந்து 12% போயிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ $1,00,000 அக்கௌண்ட்ல வந்து நீங்க வந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து உங்களோட ஈக்விட்டி என்ன ஆயிருச்சு அப்படின்னா, டோட்டலா ஒரு 12% வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு, அன்னைக்கே நீங்க ட்ரேட க்ளோஸே பண்ணல, ஃப்ளோட்டிங்ல தான் இருக்கு. அன்னைக்கே மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு $20,000 $30,000 ப்ராஃபிட்ல வந்தாலும் நீங்க ஃபெயில் தான். ஓகேங்களா? உங்களோட ஈக்விட்டி வந்து $12,000 கீழே போயிருச்சு அப்படின்னாலே நீங்க ஃபெயில். ஓகேங்களா? இதுவும் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் டெய்லி லாஸும் எதை பேஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னா, ஈக்விட்டியை பேஸ் பண்ணி பண்றாங்க. இப்போ இந்த டெய்லி லாஸ்ல என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த டைம், அதாவது நமக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு 2:30 to 4:30 இந்த டைம் எடுத்துக்கோங்க. இந்த டைம்ல வந்து பேலன்ஸ் வந்து ரீசெட் பண்ணிடுவாங்க. அதாவது பேலன்ஸ் ரீசெட்ங்கிறது வந்து இந்த இடத்துல நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களோட பேலன்ஸை வந்து அப்பதான் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல என்ன பேலன்ஸ் இருக்குதோ அதுல இருந்து 5% வந்து நீங்க லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட கணக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணேங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இப்போ உங்களுக்கு அதை சொன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி 11ஆம் தேதி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா? நார்மல் பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் தான் அண்ட் மார்க்கெட் வந்து நல்ல செல்லிங் சைட்ல மார்க்கெட் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா லெவல். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் ஏரியா லெவல் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி கீழே போற கண்டிஷன்ல இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் அக்ரெசிவாவே இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அண்ட் இதோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சிருந்தோம். அதாவது 100 பாயிண்ட் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம். ஓகேங்களா? இதை நான் ரஃபா தான் பிளேஸ் பண்றேன் அண்ட் எக்ஸாக்டா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? அண்ட் இது வந்து மார்க்கெட் வந்து அன்னைக்கே, இது வந்து டேட் கீழே பாத்துக்கோங்க, இந்த இடத்துல தெரியும். ஓகேங்களா? அண்ட் டேட் கீழே பாத்தீங்கன்னா தெரியும், 11ஆம் தேதி வியாழக்கிழமை நான் வந்து இந்த ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வியாழக்கிழமையே, இந்த லாஸ்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா தெரியும், வியாழக்கிழமையே எனக்கு ஈவினிங்குள்ள ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 9% கிட்ட எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. பட் நான் வந்து க்ளோஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால நம்ம வந்து ட்ரெயிலிங் கான்செப்ட்ல யூஸ் பண்றதுனால நான் வந்து க்ளோஸ் பண்ணல. எனக்கு இது பிரேக் ஈவன்லயே எனக்கு ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த ட்ரேட்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரேடை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, அண்ட் வெள்ளிக்கிழமை இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி ஃபுல்லாவே மார்க்கெட் வந்து ஃபுல் சைட்வேஸ் தான். ஓகேங்களா? பெருசா மூவ்மெண்ட் இல்ல. இப்போ மார்க்கெட் வந்து கிளியரா அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஓகேங்களா? பட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுச்சுன்னா, கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் ஓவராலா நமக்கு வந்து ஒரு நல்ல பையிங் சைட்ல ஏறிடுச்சு. இப்போ இங்க வந்து இது ப்ராப்ளம் கிடையாது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து வியாழக்கிழமை எடுத்த ட்ரேடு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணி திங்கக்கிழமையும் ஹோல்டு பண்ணிட்டோம். இப்போ திங்கக்கிழமை மார்க்கெட் எனக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $17,000 வந்து எனக்கு ப்ராஃபிட்ல இருந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் எக்ஸாக்டா இந்த லெவல் கிட்ட வச்சிட்டீங்கன்னா ஒரு 1:6 சம்திங் கிட்ட வரும். ஓகேங்களா? அண்ட் இந்த லெவல் கிட்ட வச்சிங்கன்னா நான் ஒரு ட்ரேடுக்கு வந்து 6% வந்து நான் ஒரு ட்ரேடுக்கு வந்து 1% நான் ரிஸ்க் எடுப்பேன். அதாவது $3,000 ஒரு ட்ரேடுக்கு $3,000 வந்து எனக்கு வந்து ரிஸ்கா வரும். அப்போ 1:6 நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு இருக்கும்போது $17,000 வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்ல இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, டெய்லி லாஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, மண்டே மார்க்கெட் ஓபன் ஆகும்போது என்னோட ஈக்விட்டி வந்து என்ன லெவல்ல இருக்குதோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ட்ரேடுக்கு என்ன பண்ணிருந்தேன் ஆக்சுவலா அப்படின்னா,
இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னோட ட்ரையலிங் வந்து போட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் பிரேக் ஈவன்ல ஒரு சின்ன ப்ராஃபிட்டா க்ளோஸ் ஆகுற மாதிரி இந்த இடத்துல நான் வந்து ட்ரையலிங் வந்து போட்டு வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் நியூஸ் வருதுன்னா ஒரு பெரிய பிக் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வரும். இந்த லெவல்ல கொடுத்துருக்கு பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி கூட வரும். எதுக்காக நான் அந்த லெவல்ல போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த லெவல் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன் ஏரியா. சோ அந்த ரெசிஸ்டன் ஏரியா வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரும். சோ அதனால இந்த இடத்துல கொஞ்சம் மேலேயே போட்டுக்கிடுவோம் அப்படிங்கறதுனால போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு இன்னும் டைம் நிறைய இருந்துச்சு. சோ எப்படினாலும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால இந்த லெவல்ல வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஆக்சுவலி மார்க்கெட் வந்து மெல்ல அப்படியே ஸ்லோவா தான் மேலே ஏறிச்சு. பட் பரவாயில்ல, எனக்கு வந்து பிரேக் ஈவன்ல தானே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற கணக்குல நான் வந்து இந்த ட்ரேடை வந்து அப்படியே விட்டுட்டேன். பட் என்னோட பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆகும்போது என்னோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து எந்த ஒரு லாஸுமே ஆகல. என்னன்னா நான் ஆல்ரெடி எடுத்த என்ட்ரி ப்ராஃபிட்ல இருக்குது. இப்போ இந்த என்ட்ரி வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $17,000 வந்து ப்ராஃபிட்ல இருக்குது. ஓகேங்களா? $17,000 வந்து ப்ராஃபிட்ல இருக்குது. அகைன் மார்க்கெட் மேல போகும்போது என்னோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிட்டு. இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? இப்போ திங்கக்கிழமை வந்து மார்க்கெட் ஓபன் ஆகும்போது என்ன பேலன்ஸ், அதாவது ஈக்விட்டி என்ன ஈக்விட்டி இருக்குதோ அதுல இருந்து நமக்கு வந்து கணக்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு $15,000, அதாவது 5% நான் என்னோட அக்கௌண்ட் சைஸ் வந்து $3 லட்சம் அக்கௌண்ட். அப்ப 5% $15,000. இதை நான் ரஃபா தான் சொல்றேன். நான் ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லாஸ்ட்ல இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 6% கிட்ட நான் வந்து லாஸ்ட்ல இருந்தேன். அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு எனக்கு வந்து $14,000 கிட்ட எனக்கு லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து மார்க்கெட் வந்து நமக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல போக போக இந்த ஈக்விட்டி வந்து இங்க தான் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. $17,000 வந்து இங்க இருக்குது. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து லாஸ் ஆகுற கணக்குல தான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. நம்மளோட ப்ராஃபிட்ல அது கம்மியானாலுமே நம்ம ப்ராஃபிட்டை க்ளோஸ் கூட பண்ணல, அது ஃப்ளோட்டிங்ல தான் இருக்குது. ஸோ ஃப்ளோட்டிங்ல இருந்தாலுமே அந்த பேலன்ஸ் $17,000 அன்னைக்கு பேலன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஈக்விட்டில இருந்தே நம்மளுக்கு வந்து மேல போக கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து தெரியாது. ஸோ மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ இருந்தாலும் இதை வந்து ஒரு வீடியோவா கொடுக்கணும் அப்படிங்கறதுனால தான் கொடுத்துருந்தோம். அண்ட் அந்த ட்ரேட்ஸை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லாகின் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் நான் வந்து 6% கிட்ட நான் வந்து லாஸ்ட்ல இருந்தேன். ஓகேங்களா? 6% நான் லாஸ்ட்ல தான் இருந்தேன். அந்த ட்ரேட் வந்து இந்த கீழே இருக்குது தெரியுதுங்களா? AUD JPYல நான் 11ஆம் தேதி ட்ரேட் எடுத்திருக்கேன். 15ஆம் தேதி திங்கக்கிழமை தான் எனக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கிற டைமிங் வந்து நம்மளோட டைமிங் கிடையாது. ஸோ அதனால டைமிங் மட்டும் இதுல பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? 40 லாட்ல ட்ரேட் எடுத்திருந்தேன். சின்ன ப்ராஃபிட்டா நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். இது ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 1/2% தான். ஓகேங்களா? 1% கூட கிடையாது, 1/2% தான். நான் வந்து 1% நான் வந்து எல்லா ட்ரேடுக்குமே ரிஸ்க் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்லயே க்ளோஸ் ஆயிருந்தாலும் நம்மளுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து phase 2 என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. phase 2 நம்மளோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ரூல் தெரியல அப்படிங்கிறதுனால நம்மளோட அக்கௌண்ட் வந்து நம்மளோட கையை விட்டு போயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னும் நான் வந்து இதோட நிப்பாட்ட போறது கிடையாது. அடுத்த அக்கௌண்ட் நம்ம ட்ரை பண்ணி அடுத்த அக்கௌண்ட் நம்ம வந்து பண்ண தான் போறோம். பட் இருந்தாலும் இந்த அக்கௌண்ட் வந்து போகும்போது என்னோட மைண்ட் செட் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அது யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இந்த அக்கௌண்ட் நான் கண்டிப்பா வந்து பாஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அண்ட் ரெண்டாவது ஸ்டேஜ்ல வந்து பெருசா நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் தேவையில்லை, வெறும் 5% தான். ஓகேங்களா? ஒரு ட்ரேட் நம்மளுக்கு வந்து 1:7 10 கொடுத்துச்சுனாலே நமக்கு வந்து ஃபுல்லாவே கவர் ஆயிரும். ஸோ இந்த ட்ரேட் ஒரு ட்ரேடே நமக்கு வந்து 1:9 கொடுத்துருந்துச்சு. ஸோ அதுல நான் புக் பண்ணி வெளியே வந்துட்டு அடுத்த ட்ரேட் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் எதுவுமே இருந்திருக்காது. பட் நம்மளுக்கு அந்த ரூல் தெரியல. ஸோ அது தெரியல அப்படிங்கிறதுனால அக்கௌண்ட் வந்து நம்ம கையை விட்டு போயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்களும் பண்ணாதீங்க. கொஞ்சம் தெளிவாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஈக்விட்டில இருந்தே கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு நீங்க ட்ரேட் நீங்க ஹோல்டு பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈக்விட்டி உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டா இருந்தாலும் அதுதான் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. அது க்ளோஸ் பண்ணாதான் கணக்கெல்லாம் கிடையாது. க்ளோஸ் பண்ணாம இருந்தாலும் அது கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடை வந்து இதுமாரி பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது போக வேற எதுவும் ஹிடன் ரூல்ஸ் வந்து இப்போதைக்கு இல்லை. நான் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். மேபி இன்னும் அடுத்த அக்கௌண்ட் ட்ரை பண்ணும்போது எதுவும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட அப்டேட்ஸும் நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்க வந்து எந்த ஒரு ஃபண்டிங் ப்ரோக்ராம்லையும் பண்ணிடாதீங்க. அண்ட் இது வந்து MMF அண்ட் ஃபண்டட் நெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து சேம் ரூல் தான். ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ல அண்ட் லைவ் சாட் பண்ணி கேட்டுக்கோங்க. அதுல டெய்லி லாஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க, ஈக்விட்டி பேஸ் பண்ணி அவங்க கால்குலேட் பண்றாங்களா அப்படிங்கறத கேட்டுக்கோங்க.
அண்ட் அதை வந்து அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட முடியாமல் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் லைவ் சாட்டில் வந்து கேட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும், உங்களோட அமௌண்ட்டும் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ அதனால இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அண்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்னொரு அக்கௌண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அண்ட் அதுக்கான லைவ் அக்கௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்றேன். அண்ட் இதுக்கப்புறம் பேமெண்ட் செக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கிடணும் அண்ட் இந்த மாதிரி ஃபண்டிங் ப்ரோக்ராம்லாம் எப்படி பாஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அண்ட் நம்மளோட கோர்சஸ்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களே டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் ஸ்க்ரீன்லயும் ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.